ஒரு நபர் கடன் வாங்கியிருக்கான். எவ்வளவு கடன் வாங்கியிருந்தான்? 10,000 வாங்கியிருந்தான். அவன் போய் கேட்கிறான். அவனுக்கு நிர்வாகம் இல்லை, திருப்பி கொடுக்கறதுக்கு அவனுக்கு வசதி இல்லை. கடன் வாங்கின அந்த முதலாளிகிட்ட சொல்றான், என்னால கொடுக்க வசதி இல்லை, என்னை நீ என்ன செய்யணும்? மன்னிக்கணும். அவர் என்ன செஞ்சிட்டார்? ரொம்ப இறக்கப்பட்டு மனதுருகி மன்னிச்சிட்டார். ரொம்ப சந்தோஷமா போறான். இவன் என்ன பண்ணியிருந்தான்? ஒரு 100 வெள்ளி காசு கொடுத்திருந்தான் ஒருத்தனுக்கு. அவனை வழியில பாக்குறான், சட்டையை பிடிக்கிறான், கழுத்தை நெரிக்கிறான். நெரிச்சு என்ன சொல்றான்? பணத்தை கொடு. இதுல என்ன பாடத்தை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, தெரிஞ்சோ தெரியாமையோ அறிந்தோ அறியாமையோ பாவங்கள் செய்யறோம். நம்ம யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்? தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கும் பொழுது அவரை மன்னிக்க அவர் சித்தமாக இருக்கிறார். மன்னிக்கிற தேவன். அன்பு எதை எதிர்பார்க்குது? அன்பை எதிர்பார்க்குது. மன்னிப்பை கோருது. பரமனல் ஜெபத்தை பார்க்கிறோம். கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நம்ம மன்னிச்சாதான் நமக்கு மன்னிப்பு. தேவன் நம் மீது அன்பு வைத்ததுனாலதான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக மரிக்க கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம்.